அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ்குமார். இப்போ அதிகமாக நம்ம காணொளிகள் பார்க்குறது என்னென்னா, நாம் தமிழ் கட்சி விஜயை விமர்சித்தனால தான் 4% ஓட்டுக்கு வந்துருச்சு, இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க பொய். நாம் தமிழ் கட்சி கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் போகுது அப்படின்றது என்னோடய கருத்து. எப்படின்னா, இந்த விஜயை இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாக்கு கூட விழுந்திருக்காது அப்படின்றது என்னோடய எண்ணம். அதனால் விஜயை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாதனால தான் திமுக அதிமுகவுக்கு இவ்வளோ அடி விழுந்திருக்குன்றது என்னோடய எண்ணம். ரெண்டாவது, கடைசி நாளில் இந்த குழந்தைங்களை போய் ஓட்டு போட சொன்னதும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து பெற்றோர்கிட்ட போய் சொல்லி படம் பிடிச்சி ஓட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னது, பெண்கள் ஓட்டும் இந்த மாதிரி அது ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஏன் அவரோட நெகட்டிவ்ஸ் கரெக்டாக கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திருந்தா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க மேலே இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, கட்சியில் ஒரு ஒழுங்கு இல்லை, வேட்பாளர்கள் 107 பேர் 106 பேர் வேறு கட்சியிலேருந்து வேட்பாளர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே விமர்சனம் இருக்குது. ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் மேலே விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக சாட்டை துரைமுருகன் அண்ணா மட்டும்தான் விமர்சனம் பண்ணார். அண்ணன் சீமான் கூட கடைசி தேர்தல் பயணத்தில் நான் வந்தால் என்ன பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி என்னோடய பள்ளிகள் இருக்கும், எப்படி என்னோடய மருத்துவமனைகள் இருக்கும், என்னோட தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவேன் அப்படின்ற ஒரு இதில் தான் லாஜிக்கில் தான் போனாங்களே திமுக அதிமுக தாவேக்காவை பற்றி பெருசாக அங்கே பேசலை. எப்படி பேசுவாருன்னா, இந்த பள்ளிக்கூடம் நான் இப்படி பண்ணுவேன், இவங்க எப்படி வச்சுருக்காங்க திமுக அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க, நீங்கள் தாவேக்கா மட்டும்தான் பேசுனீங்க அப்படின்னு. நீங்கள் எடுத்து காணொலியை பாருங்கள். காணொலியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதில் பாருங்கள், கடைசியே அந்த பரப்புரை ஒரு 30 நாள் பரப்புரை அண்ணன் சீமான் எடுத்து பேசுனீங்கன்னா பெருசாக விமர்சன அரசியல் இருக்காது. நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அண்ணன் சாட்டை திருமணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் விமர்சன அரசியல்னால் இப்போ விஜய் இதை சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்தால் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தில் போகும். இப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா திமுக அதிமுக இப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, ஏன்னா அவன் கரெக்டாக செஞ்சுருந்தா விஜய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். நாங்களே கரெக்டாக தான் இப்போ செஞ்சுருக்கோம், பள்ளிகள் இப்படி செஞ்சுருக்கோம், மருத்துவமனைகள் இப்படி இருக்குது, நம்ம ஆட்சியில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா, ஏன்னா மக்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே எதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்றனால விஜயை பற்றி அவரோட கரெக்டாக சொல்லாதனால அதனால தான் இவ்வளோ பின்னடைவு அப்படின்றது நான் பார்க்குறேன். இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 4 விழுக்காடு வாக்கு வந்தது பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 15 விழுக்காடு போயிருக்கு, திமுகவுக்கு 15 விழுக்காடு போயிருக்கு. ஐயா ஸ்டாலின் தோற்றுருக்காரு, 31 அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க. வெறும் 4 அமைச்சர் 5 அமைச்சர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இப்போ இந்த 4% வந்ததே விஜய் எக்ஸ்போஸ் பண்ணனால தான். ஸ்டார்டிங்கில் விமர்சனம் பண்ணதும், ஆனால் சாட்டை கரெக்டான எக்ஸ்போஸ் பண்ணனால மட்டும்தான் இந்த 4% ஓட்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்றது என்னோடய கருத்து. இன்னொரு லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா, விஜயை விமர்சிக்கிறதுனாலேயே எப்படி திமுக நாம் தமிழருக்கு ஓட்டு போகும்? அப்படி பார்த்தா திமுகவும் அதிமுகவும் விமர்சிக்கவே இல்லையே, அப்போ ஓட்டு விழுந்திருக்கணும் இல்லை? திமுக மேலே தான் அதிருப்தி, அது ஆட்சி ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அதிமுகவுக்கு விழுந்திருக்கணும்ல. அதிமுக ஆளுங்கட்சியாக கூட வர முடியாமல் போயிடுச்சுல்ல. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் வருது, கட்சிக்கு கூட்டணிக்கு வருது, பெரிய கொடியாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போனா அவருக்கு ஏன் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல? அதை யோசித்து பேசணும், பண்ணணும்.
அதெல்லாம் யோசிக்கணும். நன்றி, வணக்கம்.